அவர்கள் பல வகையான பாசிச கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிறார்கள். புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். சனாதன அரசியலை இங்கே திணிக்கிறார்கள். சாதி பெருமைகளை பரப்புகிறார்கள். மத வெறியை தூண்டுகிறார்கள். இதுக்குள்ள நீ சண்டை போட்டுக்கட, நான் ஆண்ட பரம்பரை, நான் அந்த வம்சம் இந்த வம்சம், இப்படியே சண்டை போட்டு கடை. நான் அதானி அம்பானிக்காக இங்க எல்லா வேலையும் செய்யறேன், கார்பரேட்டுகளுக்காக செய்யறேன். இதுல பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களில் மிக உயர்ந்த சாதிக்காரர்கள் தான் இந்தியாவிலே இருக்கிறார்கள். அந்த லெவல்ல கூட ஒரே ஒரு ஓபிசி கூட வர முடியாது. ஆண்ட பரம்பரை எவரும் கார்பரேட் முதலாளியா வர முடியாது. இன்னும் 100 வருஷம் ஆனா கூட வர முடியாது. சாதி பெருமை பேசிட்டு நீ சண்டை போட்டு கிடக்க முடியும். உன்னை விட நான் பெரிய சாதி, உயர்ந்த சாதி அப்படின்னு சண்டை போட்டு கிடக்க முடியும். உன்னால கார்பரேட் முதலாளியாக கூட வர முடியாது. அதானி மாதிரி அம்பானி மாதிரி வர முடியாது. அப்படித்தான் இங்கே பொருளாதார உற்பத்தி முறை இருக்கிறது, விநியோக முறை இருக்கிறது, வரி விதிப்பு முறை இருக்கிறது. பாசிச பாஜக அரசின் வர்த்தக கொள்கை உறவுகள் இருக்கின்றன. இதை புரிந்து கொள்வதற்கு கூட நமக்கு போதிய புரிதல் தேவைப்படுகிறது. இந்த சாதி பெருமிதம் போன்றவற்றிலிருந்து வெளியே வந்தால்தான் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால அவங்களுக்கு இதை கற்பிக்கிறான். ஜெய் ஸ்ரீராம் சொல்லுகிறான், கையில உங்களுக்கு காவி கொடியை கொடுக்கிறான், சண்டை போடுகிறான். ஆண்ட பரம்பரை இழிந்த பரம்பரை சண்டை போடுகிறான், தூண்டி விடுறான். இது ஒரு புறம் சனாதன பாசிசம், இன்னொரு புறம் கார்பரேட் நிறுவனங்களுக்கான பாசிச கொள்கை. இந்த இரண்டு கொள்கைகளையும் கொண்டிருக்கிற மிக மோசமான மக்கள் விரோத சக்திகளை வீழ்த்துவதற்காகத்தான் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே இன்றைக்கு நாம் கைகோர்த்து நிற்கிறோம். இந்த தேர்தலில் இன்றைக்கு யார் யாரையோ களமிறக்கி விடுகிறது பாஜக அரசு. அவங்களுக்கு இடையில நேருக்கு நேரம் உறவு இருக்காது. நாங்கள் எங்களுக்கு பாஜகவும் தான் எதிரி என்பார்கள். ஆனால் பாஜகவுக்காக களமிறங்கி இருப்பவர்கள் அவர்கள், அதை மறந்துவிடக் கூடாது. நான் யாரையும் மனதிலே வைத்து சொல்லவில்லை, அரசியலை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு அரசியல் தான் பாஜகவுக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் அவங்களால வேலை செய்ய முடியுது. தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க பருப்பு வேகவில்லை. என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்கிறார்கள், நடக்கவில்லை. எவ்வளவோ பகிரத முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள், நிகழவில்லை. அதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு ஒரே பாதுகாப்பாளன் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே இருக்கிற இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். ஆகவே இந்த 2026 தேர்தலிலே எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி காலூன்றி விட வேண்டும், வேரூன்றி விட வேண்டும் என்பதற்காக பல்வேறு சதி திட்டங்களை தீட்டி வருகிறது. பல பேரை களத்திலே இறக்கி விடுகிறது. திமுக வெறுப்பை உமிழ்கிறது. அது திமுகவுக்கு எதிரான வெறுப்பு என்று நாம் கண்டும் காணாமல் இருக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை வீழ்த்துகிற முயற்சி அது. சனாதன எதிர்ப்பு சக்திகளை வீழ்த்துகிற முயற்சி. இந்த சூழலில் தான் அண்ணன் தளபதி அவர்கள் கார்பரேட் பாசிசத்தையும் எதிர்க்க வேண்டும், சனாதன பாசிசத்தையும் எதிர்க்க வேண்டும். அதற்கு இந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு மிக எச்சரிக்கையாக காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.